என்றும் உண்மை உரைப்போம். 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 அனைவருக்கும் வணக்கம். நான் பார்த்திபன் ராமச்சந்திரன். இன்று உண்மை உரைப்போம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்மோடு பேசுவதற்காக இரண்டு பிரமுகர் வந்திருக்கிறார்கள். முதலாவதாக மதிப்பிற்குரிய நம்முடைய பதியையா அவர்கள். இவர் நாடறிந்த நல்ல வழக்கறிஞர். அது மட்டுமல்லாது பல சமூக இயக்கங்கள், இடபிள்யூஆர்எஃப், தமிழ் அறவாரியம், செம்பருத்தி, இந்த மாதிரி சமுதாயத்தோடு இணைந்த பல்வேறு அமைப்புகளில் தலைமை பொறுப்பில் இருந்து வழி நடத்தியவர். தற்பொழுது மைஸ்கில்ஸ் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகின்றார். அது மட்டுமல்லாமல் ஏஸ் என்ற 16 முக்கியமான இந்திய அமைப்புகள் இணைந்து அமைந்த ஒரு அமைப்பையும் தற்பொழுது தலைமை வகித்து வருகின்றார். வணக்கம் சார். வணக்கம். நம்மோடு வந்திருக்கும் அடுத்த பிரமுகர் திரு இளஞ்செழியன் அவர்கள். இவர் ஆரம்ப காலகட்டத்தில் MCEF எனப்படும் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். அது மட்டுமல்லாது தமிழ் அறவாரியம், கசானா நேஷனல், முன்னாள் துணை அமைச்சர் திரு கமல்நாதன் மற்றும் பிரதமர் நஜீப், இவர்கள் அனைவரோடும் இணைந்து வேலை செய்ய அனுபவமிக்கவர். அது மட்டுமல்லாமல் நம்முடைய சாதாரண மக்களுடைய நாடியை நன்கு அறிந்த ஒருவர் சகோதரர் இளஞ்செழியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்று நம்ம எல்லாருக்கும் தெரியும், மலேசியால இந்தியர்கள் ஒரு கணிசமான தொகையில் நாம் இருக்கின்றோம். ஏறக்குறைய 6-7 விழுக்காடு வரைக்கும் நம்ம இருக்கின்றோம். இந்த மக்கள் தொகையில் பார்த்தோம்னாக்க ஒரு 20 லட்சம் பேர் இருக்கிறோம் நம்ம இந்தியர்கள். இருந்தாலுமே கூட நமக்கு இன்னும் பல்வேறு விதமான சிக்கல்கள் இருக்கு சமுதாயத்துல. ஒரு கட்டத்தில் பார்க்கிறோம், இந்தியர்கள் இந்த நிபுணத்துவம் சொல்லும், ப்ரொஃபஷனல், அதுல நிறைய பேர் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. லாயர்ஸ், டாக்டர்ஸ், அக்கௌண்டன்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாம். அதே வேளையில நம்முடைய பெரும்பகுதி மக்கள், ஒரு 40-45 விழுக்காடு மக்கள் ஏழ்மை நிலையில இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே நிறைய காரணிகள் இருந்தாலும் நம்ம முக்கியமான காரணங்கள் என்ன, அது களைவதற்கான வழிமுறைகள் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில முதல் கேள்வியாக நான் முன்வைப்பது, சுதந்திர மலேசியாவில் இந்தியர்கள் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறார்கள்? முன்னேற்றம் என்று கூறும்போது, சுதந்திரத்துக்கு முன்பும் சரி, பிறகும் சரி, ஏறக்குறைய ஒரு 10-15% தான் இந்தியர்கள் மலேசியா இருந்திருக்காங்க. அப்போ தோட்டப்புறத்தில் ஒரு 60-70% தோட்டப்புறத்தில் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருந்தது. பிறகு 80ஆம் 90ஆம் ஆண்டு காலங்களில் அந்த தோட்டங்கள்லாம் துண்டாடப்பட்டு பிறகு மேம்பாடு அடைந்த பிறகு நகர்ப்புறத்துக்கு வந்துட்டாங்க. வாழ்க்கை அமைப்பு வேறு மாதிரி ஒரு வாழ்க்கை அமைப்பு. தமிழ் பள்ளிகள், பொருளாதாரத்தில் இந்தியர்களோட பங்கீடு இதெல்லாம் பார்க்கும்போது முன்பை விட ஒரு நல்ல வசதியான ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. ஆனால் இது போதாது, கண்டிப்பாக போதாது. இது சீனர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம குறைவாக தான் இருக்கிறோம். அந்த வகையில் நிறைய நமக்கு மலாய்க்காரர்களுக்கு எப்படி டசா எக்கனமி பாரு என்ற 1970ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரு திட்டம் வந்ததோ, அதுபோல் அந்த B40 மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனான ஒரு திட்டங்கள்லாம் தேவை. அது நம்ம உணர வேண்டும், கண்டிப்பாக தேவை. அந்த வகையில் ஆனால் ஒட்டுமொத்தமாக நம்ம ரொம்ப மோசமான நிலையில் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். நம்ம ஒரு நல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலையில் இருக்கிறோம். ஆனால் இது போதாது, நம்ம இன்னும் முன்னேறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த வாய்ப்புகளை நம்ம நல்லா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நன்றி சார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ 70களில் இப்போ இந்த NEP வந்துச்சுல, நியூ எக்கனாமிக் பாலிசி வந்ததோட முக்கியமான காரணம் ஏழ்மையை அடிப்படை ஏழ்மையை ஒழிப்பது தான் பாருங்களேன். அந்த விதத்தில் ஏழ்மைன்னு பார்த்தோம்னா, இப்போ அரசாங்கத்துடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ஏழ்மை பெரும்பகுதி குறைஞ்சிருச்சு. இந்திய சமூகமும் சரி, மலேசிய சமூகமும் சரி, ஏழ்மை குறைஞ்சிருச்சு. சம்பள விகிதத்தில் பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்கும் ஏதோ வசதி இருக்குது, அடிப்படை வசதி எல்லாருக்கும் இருக்குது. இப்போ ஒரு காலத்தில் தண்ணி வசதி கூட இருக்காது. அப்படி இருந்ததுல இருந்து இப்போ பார்த்தா எல்லாருக்கும் தண்ணி வசதிலாம் நம்ம பேசுறதே இல்லை. தண்ணி வசதி, கரண்ட் வசதி, காரு, மோட்டரு எல்லாரும் வச்சிருக்காங்க. வீடு, பலர் கல்லூரியில் தான் இருக்காங்க. அந்த மாதிரி அடிப்படை வசதி எல்லாருக்கும் இருந்தாலும் கூட ஒப்பீட்டளவில் மற்ற சமூகத்தோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும்ல. சரி, விட நம்ம நல்லா தான் இருக்கிறோம், ஆனால் மற்ற சமூகத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம நல்லா இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதில் அரசாங்கத்தில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம மலாய் சமூகத்தோட நல்லா தான் இருக்கிறோம். உண்மையான ஏழைகள் மலாய்க்காரர்கள் தான். இன்னும் கூட மலாய்க்காரர்களும் அந்த ஒராங் அஸ்லின்னு சொல்கிறோம்ல, அவங்க தான் உண்மையான ஏழைகள். நம்ம அவங்களோட நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. அது ஓரளவுக்கு உண்மையும் கூட. அந்த இது பார்த்தீங்கன்னா, பொதுவாக பார்த்தோம்னா நம்ம அவங்களோட ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் குறிப்பிட்ட சில விஷயங்களை பார்க்கும்போது நம்ம பின்னால் இருக்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு கடைசியாக வந்த இந்த ஆள்பல ரிப்போர்ட் ஒன்று இருக்கு பாருங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அவங்க ரிப்போர்ட் ஒரு குவார்டர் வெளியாகுவாங்க. அதில் உள்ள ஆள்பல ரிப்போர்ட் படி 4.2 விழுக்காடு வேலை இல்லாமல் இருக்கிறவங்க இந்திய சமூகத்தில்.
சரிங்களா? இதுவே வந்து சீனர்கள் பார்த்தீங்கன்னா 2 விழுக்காடு தான் அவங்களுக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, வேலை இல்லாமல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வாங்கல, வேலை இல்லாத விழுக்காடு வந்து அவங்க கிட்ட 2 விழுக்காடு, நமக்கு வந்து 4.2. மலாய் சமூகத்துக்கு எடுத்தீங்கன்னா 3.2 விழுக்காடு. அப்போ மலாய்க்காரர்களோட சீனர்களோட இந்தியர்கள் வந்து வேலை வாய்ப்புன்னு எடுக்கும்போது நம்ம மோசமா இருக்கிறோம். அதிகமான பேர் வந்து வேலை இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் விழுக்காடு விதத்துல. இது ஒண்ணு. ரெண்டாவது, சம்பளம். இந்த வேலை செய்யறாங்களே, வேலை செய்யறவங்களோட சம்பளத்தை எடுத்து பார்த்தா கூட சீனர்கள் வந்து இப்போ அடிப்படை வேலை செய்யற சீனர்களே வந்து அவங்களுக்கு வந்து 4000 வெள்ளிக்கு மேல சம்பளம் கிடைக்குது. நமக்கு வந்து 3000 வெள்ளிக்கு திண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது பொதுவான இதுல சாதாரண வேலை செய்யறவங்க வந்து பொதுவான இதுல நம்மளுடைய இது வந்து மலாய்க்காரர்களோட கொஞ்சம் குறைவா இருக்குது. அப்ப இந்த விதத்துல பார்த்தோம்னா நம்ம வந்து பொதுவா நல்லா இருந்தா கூட குறிப்பிட்ட சில சமூகத்துல இருக்கிறவங்க விடுபட்டு போயிருக்கிறாங்க. நம்ம சமூகத்துல கொஞ்சம் பேர் விடுபட்டு போயிருக்காங்க. இது வந்து நமக்கு பிரச்சனையா இருக்குது. ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு பிரச்சனையா இருக்குது. மற்ற சலுகைகள்லாம் வேற இல்லை. இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். நன்றி சார். அதாவது இப்ப 2 பேருமே என்ன சொல்றீங்கன்னாக்க, பொதுவாக பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு முன்னேறி இருக்கிறோம், ஆனா குறிப்பிட்டு பார்க்கும் பொழுது இன்னும் நம்மளுக்கு முன்னேற்றம் தேவை அப்படிங்கிறது புலப்படுகிறது. அடுத்தபடியாக பார்த்தோம்னாக்க, சற்று முன்னும் சொன்னீங்க சார், அதாவது முன்பு தோட்டப்புறங்கள் இருக்கும்போது ஒரு கட்டமைப்பு இருந்தது, அந்த கட்டமைப்பு இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த தோட்டம் மறுசீரமைப்பு அல்லது முன்னேற்றத்துக்கு உட்படும் பொழுது இந்தியர்கள் அவர்கள் வந்து அந்த தோட்டப்புறம் வெளியாகும் பொழுது அவர்களுடைய அந்த சூழ்நிலை சரியாக கவனிக்கப்பட்டதா, கொள்கை ரீதியாகவும் அல்லது செயல்பாட்டு மூலமும் பார்த்தோம்னாக்க அதுதான் வந்துட்டு இப்ப நிலவுகிற பல பிரச்சனைகள் அடிப்படை என்பது எல்லாருக்கும் தெரியுது. இதற்கு வந்து என்ன காரணமாக இருக்கும் நினைக்கிறீங்க நீங்க வந்துட்டு? ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா தோட்டத்திலிருந்து இந்தியர்கள் புலம்பெயர்ந்தது வந்து ரெண்டு ஃபேஸாக பார்க்கலாம். முதலாவது வந்து 69ஆம் ஆண்டுக்கு பிறகு 69லேருந்து ஒரு 75, 78ஆம் ஆண்டு வரைக்கும் முதல் கட்டம். அது வந்து தோட்ட துண்டாடல் நடந்தது. அப்புறம் ஒரு பெரிய ஒரு 1000 ஏக்கர் நிலத்தை தோட்டத்தை 10,000 ஏக்கர் தோட்டத்தை வாங்கி அதை வந்து 6 ஏக்கர் 10 ஏக்கரா துண்டாடி அது தனித்தனி நபர்கிட்ட விற்றது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக சீனர்கள் தான் நிறைய வாங்கி பயனடைந்தார்கள். இப்போ சுமைப்பு தண்ணிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல தோட்டங்கள் இந்த மாதிரி ஆங்கிலேய தோட்டங்கள் வந்து விற்கப்பட்டு துண்டாடப்பட்டது அந்த காலகட்டத்தில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மேம்பாட்டுக்காக எடுத்தது. மேம்பாட்டுக்காக அவங்க அந்த தோட்டத்தை கொள்முதல் பண்ணோன்னே அவங்கள இந்தியர்கள் வந்து புலம்பெயர வந்துட்டாங்க. அப்போ அவங்க புலம்பெயரப்ப அந்த தோட்டப்புறத்தை ஒரு சமூக கட்டமைப்பு இருந்தது. அதாவது ஒரு கோயில் இருக்கும், ஒரு தடல் இருக்கும், ஒரு மளிகை கடை இருக்கும், பிறகு ஒரு 100 குடும்பங்கள் அங்கே வாழ்வாங்க. எல்லாம் ஒற்றுமையாக வாழ்ந்தாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழா நடக்கும், எல்லாம் ஒற்றுமையாக செஞ்சாங்க. பொங்கல் வச்சா கூட அது வந்து அந்த தோட்டத்து பொங்கலாக தான் இருக்கணும். ஒரு தமிழ் பள்ளி இருக்கும், ஒரு ஆயா கொட்டாய் இருக்கும். ஒரு கட்டமைப்பு இது வந்து ஒரு ஐடியலான கட்டமைப்பாக நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனால் அந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பும் ஒரு பொருளாதார அவங்க அந்த காலகட்டத்தில் அந்த என்வாரன்மெண்ட்க்கு ஏற்ப வசதியாக வாழ்றதுக்கு ஒரு இருந்தது. அந்த துண்டாடல் பிறகு வந்து மேம்பாட்டுக்கு எடுத்த பிறகு திடீர்னு ஒரு 24 ஹவர்ஸில் அவங்களோட வாழ்க்கை நிலையை மாறிடுச்சு. அவங்க வீடு இல்லை, ஏன்னா வீடு இல்லாமல் அவங்க வந்து புலம்பெயர்ந்து நகர்ப்புறத்தில் வந்து வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது. உதாரணத்துக்கு நீங்கள் ஷாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஷாலாம் மாநகர் உருவாகிறதுக்கு சுமார் 15 தோட்டங்கள் வந்து கொள்முதல் செய்யப்பட்டது. அரசாங்கம் வந்து அக்வயர் பண்ணிட்டாங்க. அந்த 15 தோட்டத்தில் இந்தியர்கள் எங்கே வந்தாங்கன்னா, கம்புங் லிண்டோங்கான், கம்புங் காந்தி, கம்புங் ஆச்சப்ரல், அப்போ இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் கம்புங் முனியாண்டி இந்த மாதிரி இடத்துல தான் ஓட் லைன் ரோட்டில் வந்து தங்கினாங்க. ஆனால் எல்லாமே பெரிய வசதிகள் இல்லாத ஒரு இடமா இருந்தது. பிறகு அரசாங்கம் வந்து தேர்ட் ஃபேஸ் மாடர்னைசேஷன் பண்ணுறப்ப அவங்க எல்லாத்தையும் அடுக்குமாடி மலிவு வீடு அடுக்குமாடி கட்டுற இடத்துல அவங்களெல்லாம் ஏற்றிட்டாங்க. ஸோ இந்த ஒட்டுமொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தோட்டப்புறத்தில் இந்த கட்டமைப்பு அங்கே இல்லை. அதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டு சமூக பிரச்சனைகள், சமூக சீர்கேடுகள்லாம் ரொம்ப நிலவ ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஒட்டுமொத்த சமுதாயம் முன்னேறினா இதெல்லாம் இருக்கணும், நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கணும். அங்கே வந்து நம்ம புலம்பெயர்ந்த தமிழ் இந்தியர்களுக்கு அது இல்லை. நன்றி சார். இல்லை நீங்கள் சொல்ல விரும்புறீங்களா? இல்லை, இதில் சொன்னது போல கட்டமைப்புன்னு சொன்னார். இப்போ இங்கிலீஷில் வந்து சோஷியல் கேபிட்டல் வாங்க, அதாவது சமூக நிதி அப்படின்னு வச்சுக்கோங்க. சமூக நிதி அப்போ இது எப்படின்னா, ஒரு சமூகம் ஒன்றா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் விழுந்துட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க. ஒரு கஷ்டப்படுறாரு ஒருத்தர் அப்படின்னா சமூகத்தில் இருக்கவங்க அவங்க உதவி செய்வாங்க. இந்த மாதிரி வந்து இந்த கட்டமைப்பு இருந்தால் யாருமே எல்லாரும் ஏழையாக இருந்தால் கூட அவங்களுக்கு இடையில உதவி நடந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி நடக்கிறது இல்லை. நம்ம வந்து வெளியே வந்து நகர்ப்புறத்துக்கு வந்த பிறகு நமக்கு இடையில உள்ள அந்த ஒரு பிணைப்பு இருக்குல்ல, நம்ம சமூகத்துக்கு இடையில இருந்த பிணைப்பு வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. நம்மளே நம்பிக்கிறது இல்லை. ஒருத்தர் கஷ்டப்பட்டா கூட அவங்க உதவி செய்யறதுக்கு வந்து ஆளுங்க குறைவா இருக்கிறாங்க. வசதி உள்ளவங்களும் இருக்காங்க, வசதி இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. இவங்களுக்கும் அந்த வசதி உள்ளவங்களுக்கும் வசதி இல்லாதவங்களுக்கும் உள்ள அந்த பிணைப்பு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சா அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியுது பாருங்க. இது ஒரு பிரச்சனை.
ஸோ இந்த கட்டமைப்பு அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கோம். இந்த கட்டமைப்பு வந்துட்டு ஒரு ஆர்கானிக்கா நேச்சுரலா அந்த வந்து கட்டமைப்பு வந்து ஒளிந்து விட்டதா, அல்லது இது வந்து ஒரு சிலர் வந்துட்டு இந்த கட்டமைப்பு இல்லாம இருந்தா தான் நல்லது இந்த சமூகத்துக்கு அப்படின்னு யோசிச்சு அதை யாரும் கண்டுக்காம விட்டுட்டாங்களா? என்ன நினைக்கிறீங்க? அப்படிலாம் இல்லை, யாரும் இதை நினைச்சு உடைக்கணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த மாதிரி ஒன்று இப்போதானே நிறைய பேர் பேசுறாங்க. இதுக்கு முன்பு என்ன காசு இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. வேலை இருந்தா போதும், காசு இருந்தா போதும், ஒரு காடி, ஒரு வீடு, ஒரு இந்த மாதிரி இருந்தா போதும் நினைப்பாங்க. அது இல்லையே வாழ்க்கை என்ன, ஒரு நிம்மதி இருக்கணும். இப்போ பிள்ளைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கக்கூடாது, எனக்கு நோய் வரக்கூடாது. அப்போ நோய் வந்தாலும் யார் பார்த்துக்குவா அப்படின்ற கேள்விலாம் இருக்குல்ல. இப்போ வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி ஒரு காலத்தில் இருந்துச்சு, இப்போ இல்லையா அது மாதிரி? சரிதானே? இப்போ வந்து நம்ம ஏன் பிள்ளைங்களாம் பெற்றுக்க மாட்டோம்? நிறைய பேர் பிள்ளைங்க பெற்றுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. எப்படி வந்து ஒரு அப்பா அம்மா எப்படி ஒரு 7-8 பிள்ளைங்களை வளர்க்க முடிச்சு, இப்போ வந்து 2 பிள்ளைங்களே கஷ்டப்படுறாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் சம்பாரிச்சு கூட ஏன் 2 பிள்ளைங்க வளர்க்க முடியல? ஏன் கஷ்டப்பட்டு இருக்காங்க? அப்ப இதுக்கு காரணம் என்ன? அப்படின்னா இதுக்கு முன்பு வந்து 7-8 பிள்ளைங்க இருந்தா கூட அந்த சமூகமே அந்த பிள்ளைங்களை பார்த்துக்கும். அந்த பிள்ளைங்க வளருவாங்க, அவங்களுக்கு ஏதோ வாய்ப்பு வரும், அந்த மாதிரி தெரியுங்களா? இப்ப வந்து ஒரு பிள்ளை இருந்தாலே கஷ்டப்படுறாங்க, 2 பிள்ளைங்களா கஷ்டம். யார் பார்த்துக்குவா? பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், அதை அனுப்பணும், இது மாதிரி பல பிரச்சனைகள் வர்றதுனால எல்லாரும் வந்து குடும்பங்களை வந்து சுருக்கிக்கிட்டே போறாங்க. ஏன்னா அவங்களால வந்து குடும்பத்தை பார்த்துக்க முடியல. அப்ப இந்த கட்டமைப்பு என்பது நம்மளுடைய மக்களுடைய சிந்தனை மாற்றம், அவங்க செயல்பாடுனால அதுவாவே இல்லாம போயிருச்சு அப்படின்னு. அதாவது அவங்களுடைய செயல்பாடுல நம்மளுடைய இந்த சமூகத்தை வந்து எல்லாரும் வந்து ஒரு தோட்டத்துல இருந்து விரட்டப்படுறாங்க. விரட்டப்படுத்த அவங்க வந்து அவங்க சொந்தமா பாத்துக்க வேண்டிய நிலைமையில வந்துட்டாங்க. சரிதானே? என்னுடைய குடும்பத்தை நான் தான் பாத்துக்கணும், என்னோட பிரச்சனையே தலைக்கு மேல இருக்குது. நானே ஒரு வேலைக்கு 2 வேலைக்கு 3 வேலை செய்யறேன்னா நான் போய் மத்தவங்களை எங்க போய் பார்க்க போறேன்? வந்து தோட்டத்துல ஒரு வேலை தான் செஞ்சிருப்பாங்க. ஓய்வு நேரத்தில் என்ன செய்யணும், கொள்ளை போட்டிருப்பாங்க, இல்லை மாடு ஏதோ வளர்த்துருப்பாங்க, ஏதோ ஆடு கோழி இந்த மாதிரி வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இருந்த சமூகம் வந்து அப்புறம் 10 விளையாடுவாங்க, போட்டி இந்த மாதிரி இதாக இருக்கும் பாருங்க. அவங்களுக்குள்ள வந்து ஒரு பிணைப்பு எப்பயுமே இருக்கும். சண்டை போட்டுக்கலாலும் சேர்ந்துக்குவாங்க பாருங்களா. இப்போ வந்து இவங்க வேலையே ஒரு அப்பா வேலை செய்வாரு, அம்மா வேலை செய்வாங்க. அப்படி செஞ்சாதான் சம்பளமே. அப்படி செஞ்சாதான் ஓரளவுக்கு ஒரு கட்டுப்பாடு இதை உங்களுடைய வாழ்வாதாரம் வந்து உறுதி செய்யப்படுப்பாங்க. இது வந்து நீங்க எப்படி வந்து இந்த இதன் காரணமா கட்டமைப்பு உடைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். சீனர்கள் நீங்க பாத்தீங்கன்னா நியூ வில்லேஜஸ் 40 பிறகு அந்த கம்யூனிஸ்ட் தாக்கத்தை வந்து குறைக்கிறதுக்காக நியூ வில்லேஜஸ் உருவாக்க 2000 மேற்பட்ட நியூ வில்லேஜஸ் இருக்காங்க. இப்போ போனீங்களா கூட அந்த கட்டமைப்பு இன்னும் இருக்குது. ஸோ அவங்களோட இக்கனாமிக் வந்து ஒரு அட்லீஸ்ட் 10-20% அதுக்கு பங்களிக்கிறது வந்து இந்த மாதிரி நியூ வில்லேஜஸ்ல இண்டஸ்ட்ரீஸ் தான். ஸோ சீனருக்கு வந்து பொருளாதாரத்தில் முன்னேறிட்டாங்க. ஆனால் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து சமுதாய கட்டமைப்பு இன்னும் இருக்குது. அந்த இடத்துல ஒரு சீன பள்ளிக்கூடம் இருக்கும், நிறைய பள்ளிக்கூட கடைகளாக இருக்கும். அவங்க பொருளாதார ரீதியில் அந்த ஒரு சிஸ்டம் அங்கே ஒர்க் பண்ணுது. அங்கேயும் நிறைய சிறு தொழிலுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை இழந்துட்டோம். ஆமா. ஸோ இந்த கட்டமைப்பு பற்றி பேசும்பொழுது சார், திரும்பவும் ஒரு விஷயம் இல்லை. சீனர்கள் வந்துட்டு அப்போ 60s அப்போதான் கம்யூனிஸ்டோடைய அந்த டெட்லாம் இருந்துச்சு இல்லையா, அப்போ உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். சீனர்களுக்கு வந்துட்டு அந்த கட்டமைப்பு வந்து அவங்க தக்க வச்சுக்கிட்டாங்க. அதாவது கம்யூனிஸ்டுடைய மிரட்டல் இல்லாத போதும் கூட ஓகே அதான் கம்யூனிஸ்ட் இல்லையே, அதனால இந்த நியூ வில்லேஜஸ் வேணாம் அப்படின்னு சொல்லாம அதை தக்க வச்சுக்கிட்டாங்க. ஆனா நாம வந்துட்டு எஸ்டேட்ல இருந்து விரட்டப்படும் பொழுது நம்ம பாதுகாக்கிறதுக்கு ஒரு அமைப்போ அல்லது ஒரு தலைவரோ இல்லாதது ஒரு பிரச்சனையா நான் நினைக்கிறேன். இல்லை, அப்போ வந்து அமைப்புகள் இருந்தன. ஆனால் அந்த அமைப்புகள் எப்படி செயல்பட்டு நம்ம அது கேள்வி கேட்கணும். வந்து நம்ம சரித்திரத்தை வந்து பின்னோக்கி சென்று அதை பார்த்து அது என்ன நடந்தது, எது தவறாக நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளோட எதிர்காலத்தை வந்து நம்ம வந்து ஒரு புதிய கட்டமைப்பில் உருவாக்க முடியும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம், ஒரு 150,000 to 200,000, அப்போ 1,50,000 2 லட்சம் தோட்ட தொழிலாளர்கள் வேலை செஞ்சுருக்காங்க. பால்மரம் வெட்டுறதுலேருந்து அந்த வெளிக்காட்டு வேலை மற்ற வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க. 2 லட்சம் இந்தியர்கள். அந்த 2 லட்சம் பேர் ஒருத்தர் வந்து ஒரு ரிங்கிட்ல 2 ரிங்கிட் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டியிருப்பாரு. அந்த NUPWக்கு நேஷனல் யூனியன் ஆஃப் பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ் அவங்க கட்டியிருப்பாங்க. இவங்க தான் வந்து இவங்க சார்பாக இந்த யூனியன் வந்து அந்த கொலெக்டிவ் எக்ரிமெண்ட், இப்போ சம்பள உயர்வு இதெல்லாம் பற்றி பேசுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறோம், ஸோ உங்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்கும். அப்புறம் வேலையிலேருந்து வெளியாக்கினா கூட அவங்க வந்துட்டு அந்த மேனேஜ்மெண்ட் கூட வந்து அங்கே பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. ஆனால் தோட்டங்கள் துண்டாடல் பட்ட போதும் அந்த மேம்பாட்டுக்காக தோட்டம் எடுத்து இந்த NUPW வந்து அவங்களோட செய்ய வேண்டிய காலத்தை முறையாக செய்யலைன்னு தான் சொல்லணும். அது உண்மை. அப்போ முறையாக செஞ்சுருந்தா இவங்களை வந்து ஓரியன்டேஷன் பண்ணியிருக்கான், இல்லை அந்த கம்பெனி அந்த நிறுவனங்கிட்ட வந்து கம்பன்சேஷன் வாங்கி இவங்களுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு மலிவு வீடோ இல்லாட்டி ஒரு தனியாக ஒரு சீனர்களுக்கு வந்து இந்த நியூ வில்லேஜ் பார்த்தீங்கன்னா 4,000 ஸ்கொயர் ஃபீட்டில் 4,000 சதுர அடியில் ஒரு வீடு இருக்கும். அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து 2,000 சதுர வீடு கட்டி கொடுக்க
கொடுக்கறதுக்கு கூட அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். அந்த தோட்டத்துக்கு கிட்டே செஞ்சுருக்கலாம். ஆனால் அதை செய்யலை. அது செய்யாமல் விட்டதுனால தான் இந்த தோட்ட தொழிலாளர்கள் வந்து அவங்க அந்த வேலை திடீர்னு 24 hours ஒரு 48 hours வேலை இல்லை. என்ன செய்வாங்க, இருக்கிற ஜாமான்லாம் கட்டிக்கிட்டு அந்த தோட்டத்துக்கு வெளியே ஒரு நிலைமைக்கு உட்படுத்தப்பட்டாங்க. அப்போ NUPW நேஷனல் யூனியன் பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ் அவங்க சட்ட ரீதியில் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய தவறிட்டாங்க. ஒன்றாவது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த தோட்டங்கள் வந்து மேம்பாட்டுக்கு போகிறப்ப அப்போ ஆட்சிக்குழு, ஒவ்வொரு மாநிலத்தில் ஆட்சிக்குழு உறுப்பினர் வந்து அவங்க சமர்ப்பிக்கணும், இந்த மாதிரி இந்த தோட்டத்தை மேம்பாடு செய்ய போகிறவங்களே. அப்போ வந்து இவ்வளவு தோட்டத்தில் இந்தியர்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு கோயில் இருக்குது, உங்களுக்கு பள்ளிக்கூடங்கள் இருக்குது, இதெல்லாம் குறிப்பிட்டு அந்த மேம்பாட்டு திட்டத்தை எடுக்கிறாங்களோ அந்த நிறுவனம் வந்து இந்த வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஆனால் அவங்க அந்த காலகட்டத்தில் வந்து அந்த ஆட்சிக்குழுவில் இருந்தவங்க வந்து வன்மையாக போராடி இருக்கணும். இல்லை, இந்த 100 தோட்ட தொழிலாளர்கள் இருக்காங்க, இவங்களுக்கு வீட்டு வசதிகள் நீங்கள் செஞ்சு கொடுத்துருக்கணும் வாதம் பண்ணியிருக்கணும். அவங்க செய்ய தவறிட்டாங்க. அதனால தான் புலம்பெயர்ந்தோன்னே அது வந்து ஒரு புறம்போக்கு நிலத்தில் வந்து அவங்க தங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அதே காலகட்டத்தில் தான் பார்த்தோம்னா சார், இந்த தோட்ட துண்டாடல் பிரச்சனைக்காக தான் உருவாக்கப்பட்ட இன்னொரு நிறுவனம் வந்துட்டு NLFCS. ஸோ NLFCS இப்போ நம்ம பார்க்குறோம் ஒரு 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 வெற்றிகரமான ஒரு கூட்டுறவு நிறுவனமாக பார்க்குறோம். அது எந்த அளவுக்கு ரோல் பிளே பண்ணியிருக்கு சார் அந்த விஷயத்தில்? சரி, என்ன கேட்டிங்கன்னா, ரெண்டு விதமான சிந்தனை எனக்கு இருக்கு. ஒன்று வந்து இட்ஸ் $1 billion asset, $1 billion asset. ஸோ அந்த asset பார்த்தீங்கன்னா, ஓகே, அந்த ஒரு 50,000 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அந்த நிறுவனம் வந்து ஒரு பெரிய நிறுவனமாக இருக்குது. அதன் வழியாக அந்த பங்கு வாங்கினாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு 200-300% லாபம்லாம் கிடச்சிருக்கு. லாபகரமாக செயல்பட்ட ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம்னு சொல்லுவேன். அது ஓகே. ஆனால் சம்பந்தனின் சிந்தனை அந்த காலகட்டத்தில் சரியா அப்படின்றது நான் கேள்வியாக தான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு 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 100-150 தோட்ட தொழிலாளர்களுக்காக நீங்கள் வந்து லட்சக்கணக்காக ரிங்கிட் செலவு செய்து நீங்கள் வந்து ஒரு தோட்டத்தை வாங்கி அவங்களை அங்கே வச்சுருக்கீங்க, தோட்டத்தை வாங்கி வச்சுருக்கீங்க. ஆனால் அதே சமயத்தில் அரசாங்கத்துக்கிட்ட இந்த ஃபெல்டா ஸ்கீம் மாதிரி கேட்டு எங்களுக்கு ஒரு 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் கொடுங்க, இவங்கெல்லாம் அங்கே புலம்பெயர்ந்து அங்கே வந்து அதே தோட்டப்புற சூழ்நிலையை உருவாக்கி இருக்கலாமே. ஏன்னா அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிலத்தோட விலைங்க வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 50 காசு ஒரு வெள்ளி தான். இப்போ வந்து 100 வெள்ளி 200 வெள்ளி அந்த ஸ்கொயர் ஃபீட்டு 100 மடங்கு கூடிருச்சு. அந்த காலகட்டத்தில் ஒரு வேறு விதமான அரசியல் சிந்தனையோட இதே செஞ்சுருக்கிறப்ப அதை செஞ்சுருக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி அந்த எப்பயுமே எழுதிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அது அரசியல் அப்படின்னா நிறைய ஒரு ஃபெல்டா ஸ்கீம் உருவாக்கியிருக்காங்க. அரசாங்கம் உருவாக்கின ஃபெல்டா ஸ்கீமில் 10% தான் இந்தியர்கள் கொடுத்தாங்க. ஆனால் இங்கே வந்து அந்த கட்டமைப்பு அப்படியே இன்னொரு இடத்துக்கு நம்ம கொண்டு போகலாமே, ஒரு அப்படின்னா அந்த சோஷியல் அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே இருந்திருக்குமே அப்படின்னு ஒரு கேள்வி. இதுல வந்து நம்ம கொஞ்சம் இதை பத்தி யோசிச்சோம்னா, ஏன் இந்த தோட்ட துண்டாடல் நடந்துச்சு, இந்த ஒரு கேள்வி இருக்குல்ல, ஏன் நடந்துச்சு? நம்மளை வெட்டணும்னு அவங்க வெட்டலையே, சரிதானே? ஏன் வந்து நம்மளுக்கு திடீர்னு எல்லாருக்கும் வேலை போச்சு அப்படின்னா ஏன் அது காரணம் அப்படின்னு யோசிக்கணும். நம்ம இங்க வந்து இதுக்கு காரணம் வந்து நம்ம ஒன்று கான்சென்ட்ரேஷன், சரிங்களா? எல்லாரும் வந்து இந்திய சமூகத்தில் ஒரு பெரும்பகுதி வந்து ஒரே ஒரு துறையை நம்பி இருந்தோம். அதாவது ஒரே ஒரு கமோடிட்டியை நம்பி இருந்தோம். இதுனா ரப்பர், சரிங்களா? இத்தனை விழுக்காடு வந்து எல்லாரும் ரப்பரை நம்பி இருக்கிறோம். ரப்பரோட விலையை வந்து நம்ம முடிவு பண்றது இல்லையா? உலக இது விலை இது பண்ணுது, முடிவு பண்ணுது. இப்ப பாருங்க, எண்ணெய் விலை ஏறிட்டு போகுது, நம்மளா முடிவு பண்றோம். அங்க எங்கேயோ சண்டை போடுறோம், எண்ணெய் விலை ஏறுது. அதே மாதிரி ரப்பர் வந்து ஆர்டிபிஷியல் ரப்பர் வந்து தான் நம்மளுக்கு ரப்பரோட தேவை குறைஞ்சிருச்சு பாருங்க. அப்ப உடனே என்ன பண்றாங்க, மாத்துறாங்க. முதலாளிங்க வந்து எங்க இருந்து மாத்துறாங்க? ரப்பர்ல இருந்து செம்பனைக்கு மாறுறாங்க. செம்பனையும் வந்து முடிவு பண்றது யாரு? உலக அந்த பொருளாதாரம் தான் வந்து முடிவு பண்ணுது செம்பனையோட தேவை என்ன அப்படின்றத. அப்ப செம்பனையா மாறும்போது அதுக்கு வந்து அந்த அளவுக்கு ஆள்பலம் தேவையில்லை, சரிங்களா? இப்ப இந்த மாற்றத்துக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம இல்லை, முதலாளிகள் கூட இல்லை. இதுக்கு மேல இருக்கிற அந்த பொருளாதாரம் பாருங்களேன், உலக பொருளாதார சூழ்நிலை மாறும்போது அதுக்கேற்ற மாதிரி முதலாளிகள் மாறுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஆளுங்களை குறைக்கிறாங்க. என்னன்னா, நம்ம எல்லாரும் ஒரே துறையில இருந்ததுனால நம்ம பெரும்பகுதி பாதிக்கப்படுறோம். இப்ப இந்த மாதிரி பாதிக்கப்படும் போது அரசாங்கம் வந்து உள்ளுக்கு வந்து உதவி செய்யணும், சரிங்களா? இப்போ வந்து இப்போ எண்ணெய் விலை ஏறிடுச்சுன்னா ஏன் வந்து உங்களோட பிரச்சனை அப்படின்னு சொல்லி அரசாங்கம், எண்ணெய் விலை ஏறிடுச்சா, உங்களுக்கு நாங்கள் எப்படி சப்சிடி கொடுக்குறோம், அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம், ஏதோ ஒரு உதவி செய்கிறாங்களே. அதே போல் ஒரு கணிசமான இந்திய சமூகம், ஒரு 30 விழுக்காடு இந்திய சமூகம், அதுக்கு கூட நினைக்கிறேன் சமூகம் வந்து இந்த ஒரே ஒரு இண்டஸ்ட்ரியை நம்பி இருக்குது. இப்போ இதை எல்லாருமே வெளியாக்குனா எல்லாருக்கும் பெரிய அளவில் பாதிப்பு வரும், இந்த சமூகத்துக்கு பாதிப்பு. ஏன்னா அதாவது ஒருத்தன் உளுந்தா ஒருத்தன் கை கொடுத்து எடுக்கலாங்க, எல்லாரும் உழுவுறாங்கன்னா எப்படி யாரை காப்பாற்றுவா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நம்ம ஒரு சமூகமா உழுவுறோம். அப்போ வந்து கொஞ்சம் பேர் தப்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் மாட்டிட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து அரசாங்கம் உதவி செஞ்சிருக்கணும்.
போதுமான அளவுக்கு சரியான உதவியை செய்யல அப்படின்றது தான் நான் பதியம் சொல்றேன். நானும் சொல்றேன், இந்திய சமூகத்துக்குள்ள பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு ஏஜென்சி என்ன இருக்குது? நம்ம சமூகத்துல வந்து கோயில்களை வந்து ஏதாவது மேல இருந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குதா, இப்படிதான் இதுதான் சொல்லி தரணும்னு கிடையாது. பள்ளிக்கூடத்துல வந்து சமயம் சொல்லி தரப்படுதா கிடையாது. அரசாங்கத்தை வந்து மேலோட்டமான ஒரு பார்வையை தான் பாக்குதே தவிர எப்படி மலாய் சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை வந்து தீர்க்கறதுக்காக உதவி செய்யற மாதிரி நம்ம கிட்ட உதவி செய்யல. ஏன் செய்யாத தீர்வுக்கு வர முடியல? இப்ப இடையில வந்து கோயில் பிரச்சனை, அந்த பிரச்சனையா வச்சு ஒரு தீர்வுக்கு வந்தாங்களா? எல்லாரும் சேர்ந்து ஓகே இதுதான் எங்களுடைய முடிவு அப்படின்னு ஒற்றை முடிவு வர முடியல. அன்வர் சொல்றாரு, நீங்களாம் ஒன்னா சேர்ந்து பேசக்கூடாது, மாசம் மாசம் மீட்டிங் எல்லாம் போட்டுக்கூடாது. வெளியே வந்தா பதவி இல்லைன்னா பேசுவாங்க. பதவி வந்து எல்லாரும் பல வேலைகள்ல வந்து அவங்க வேலையை பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்க மாட்டேது.